ஹலோ ஆல். நம்ம இன்றைக்கி ஒரு பார்க் விசிட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குள்ளே ஆல்ரெடி என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்களா இந்த தென்னை மரம் மாதிரி நிறையா மரம் இருக்குது இல்லைங்களா. இது ஆக்சுவலாக தென்னை மரம் கிடையாதுங்க. இது ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய மரம். இது பாக்கு மரத்தோட குடும்பத்தை சேர்ந்ததுங்க. ஒரு ட்ரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே நல்ல க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டான பிளேஸ் இதை தாங்க. டிக்கெட் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷனும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். டேமோட என்டையர் வியூ நமக்கு தெரியுங்க. நாங்கள் வந்து அந்த சம்மர் ஹாலிடேஸில் கடைசி டேட்டில் போயிருந்தோம். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து நிறையா பார்க்க விசிட் பண்ணியிருக்காங்க. இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் நெக்ஸ்ட் டேயில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து அவங்க சில்ட்ரன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மரங்களும் அதனோட நிழலும் அதனோட வந்து பெரிய உருவங்களும் நம்ம பார்க்குறதுக்கே வந்து இனிமையாக இருக்குங்க. ஸோ அந்த திட்டத்தில் வந்து இப்போ படுத்து தூங்கினா நல்லா தூக்கம் வருங்க. ஏன்னா சுற்றி வந்து மரங்கள், குளிர்ச்சியான காற்று, பக்கத்துலேயே ஆறு. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு அருமையான இடங்க. இங்கே வீக்கெண்டில் வந்து கும்பலாக ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் வந்து வெளியிலே சாப்பிட்டு வந்துடுவாங்க, இல்லை இங்கேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இங்கே மீன்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களே சமைச்சு கொடுக்கறதுக்குன்னு அதுக்கூட பிளேசஸ்லாம் நிறையா இருக்குங்க. அவங்களோட சமையல் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா அந்த மரத்தோட பிக் வியூ, அதுக்கு அடியில் கட்டியிருக்க திட்டு பாருங்கள். எங்கள் ஃபேமிலி முன்னாடி போயிட்டுருக்காங்க. தனுஷ்கா பாப்பா தூக்கிட்டு போயிருக்காங்க. இது வந்து என்னோடய பிரதர்ன்ல அவங்க ஃபேமிலிங்க. இங்கே குட்டி ஆதித்யா பாருங்க கூட நடந்து போயிட்டுருக்காரு. இந்த குட்டியாக இருக்க ட்ரீ தாங்க நல்லா பார்க்கறதுக்கே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம மரங்கள்லாம் வளர்ந்து வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் வந்து இப்போ வளர்ந்துருக்க எந்த ட்ரீயுமே கட் பண்ண மாட்டாங்க. இது பின்னாடி வந்து நமக்கு அழகாக நிழல் தரும். அதனால் பழ மரமாக இருந்தால் பழங்களும் கிடைக்கும். ஸோ மரங்களை வந்து எப்பயுமே பாதுகாத்து வைங்க. அது நமக்கும் நல்லது, நம்மளோட சொசைட்டிக்கும் நல்லது. இங்கே பாருங்கள் ஒரு பெரியவர் அவங்க பேத்தி எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இங்கே அவர் ஃபோன் பேசிகிட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள் மரத்தடி நிழலில். அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்டீல் பிரிட்ஜுங்க. இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் வழியாக தான் வந்து நம்ம அந்த ரிசர்வாயர் வாட்டர் வெளியில் வருது இல்லைங்களா, அந்த வாட்டர் கேனலை வந்து நம்ம இது வழியாக தான் கடக்க போகிறோம். அதனுடைய என்ட்ரன்ஸில் பாருங்கள் இந்த குருவி பழ மரம் வந்து அழகாக இருக்குது. இது வந்து இந்த சைடு டேமோட வியூங்க. நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சில பைக்ஸில் ஓட்டிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அலோவ் இல்லைங்க. உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் பைக்ஸ் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் பாருங்கள். இது எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த கிணறு வழியாக தாங்க வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து காவேரி ரிவர்லேயே போய் கலக்குது. பிரிட்ஜ் மேலே இருந்து அந்த வாட்டரை பார்க்குறதுக்கு வந்து வியூ அழகாக இருக்க பாருங்கள். அந்த வாட்டரை வந்து அழகாக படிக்கட்டு வழியாக அந்த சில்வர் லைனிங் வருது இல்லைங்களா, அது பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்க பாருங்கள். வாட்டர் திறந்து விடும்போது இது வழியாக தாங்க வாட்டர் என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து மினிப்பெண் கோயில் வாய்க்கால் வழியாக போய் அந்த காவிரி ரிவரில் கலக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பிரிட்ஜில் வந்து என்ட்ரி ஆகிறோம். குட்டி பாப்பா பாருங்கள் தலையில் வெயிலுக்கு தொப்பி போட்டிருக்காங்க. இதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா குழந்தைங்க யாரும் உள்ளே விழுந்துருக்காங்க. 2 சைடு வந்து அழகாக ஸ்டீல் கேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த ஸ்டீல் பாலமும் வந்து வெளியிலேருந்து இந்த சைடு யாரும் உள்ள எட்டி குச்சி முன்னாடி பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வியூமே நல்லா தெரியுங்க. இது வந்து டேமோட வந்து ரைட் சைடு எண்டுங்க. இங்கேருந்து பாருங்கள் தண்ணி வந்து வெளியில் வருது இல்லைங்களா, தண்ணி வந்து இதிலேருந்து வெளியில் வந்து தான் வந்து அப்படியே கிணல் வழியாக போயிட்டு மறுபடியும் காவேரி ரிவர்லேயே கலக்குதுங்க. இதில் வந்து வாய்க்கால் பாசனத்துக்கு வந்து தண்ணீர் திறந்து விடுவாங்க. அந்த சைடு இதே மாதிரி ஒரு அவுட்லெட் இருக்குது. மேட்டூர்னாலே ஒன்று வந்து மேட்டூர் டேமுக்கு ஃபேமஸுங்க, இன்னொன்று வந்து மீனுக்கு ஃபேமஸுங்க. இங்கே வந்து இந்த பார்க் விட்டு வெளியில் போனீங்கன்னாவே மீன் கடைகள் வந்து நிறையா இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்டும் அதிகமாகவும் கொடுப்பாங்க. இரும்பு பாலமும் ரொம்ப பழமையானது தாங்க. அதை அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு அது வழியாக டிராஃபிக்கை திறந்து விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த வாய்க்கால் வழியாக தாங்க அந்த தண்ணி போய் அந்த காவேரி ரிவரில் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த அவுட்லெட் ஓப்பன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு 3 to 4 விண்டோ மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது வழியாக தான் வந்து வாட்டரை திறந்து விடுவாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் தான் லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து வாட்டர் லெவல் வந்து இப்போ கம்மியாக இருக்குங்க. அதனால தான் எல்லாத்துலேயும் தண்ணி வரல. அதே மாதிரி வாட்டர் லெவலும் இப்போ லோவாக தான் வந்துட்டுருக்குங்க. இது வந்து உங்களுக்கு டேம் வியூ பாருங்கள் கிளியராக தெரியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜை கடந்துட்டோம். இங்கே நமக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் வந்து ஹாய் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு புல்வெளி லேண்ட்ஸ்கேப் பார்க்கலாம் வாங்க. இந்த புல்வெளி பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது 2 சைடும். இது விளையாடுறதுக்கு ஒரு அருமையான இடங்க. இந்த சைடு மேக்ஸிமம் நாங்கள் விசிட் பண்ண மாட்டோம். இது கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஆல்மோஸ்ட் வெளியிலேயே போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணி போயிடுவோம். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே இருக்க அந்த கார்டனுக்கு தாங்க என்ட்ரி ஆகிட்ருக்கோம். சொன்னால் பார்த்தீங்களா இந்த சைடு வந்து ஒரு ஆள் ஆர்வம் இல்லாத இடம் மாதிரி தெரியும். ஆனால் அதே சமயம் ட்ரீ 2 சைடு நல்லா வளர்ந்து பெருசாக இருக்காங்க.
இங்கே வந்து சில டைம் நம்ம கப்புள்ஸாக கூட பார்க்கலாம். அதில் அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரீ பாருங்கள், பூ இருக்க ட்ரீ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இவ்வளோ சுற்றி பார்க்குற இந்த பிளேஸ்க்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் ₹5 தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லோக்கல் நகராட்சியில் மெயின்டைன் பண்ணுற ஒரு பார்க்கு. அதனால தாங்க அவங்க மினிமல் ஃபீ மட்டும் வாங்குறாங்க. இந்த இடத்துல வந்து மேங்கோ ட்ரீ, அப்புறம் வந்து இந்த புளிய மரம், அந்த மாதிரி ட்ரீலாம் நிறையா இருக்குங்க. எங்கள் அம்மா பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பையன், இவங்க என்னோடய ஒய்ஃபு, அவங்க பிரதர் என்னோட ஒய்ஃப் எல்லாம் போயிட்டுருக்காங்க முன்னாடி. டாப் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. 2 பக்கமாக ட்ரீ, அழகாக வந்துட்டு ஒரு வாக்கிங் பாத்து, சைடில் வந்து அந்த மஞ்சள் கலர் பூ போட்டிருக்க இடம், எல்லாமே வந்துட்டு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பிடிச்ச இடமா இருக்குங்க. எல்லாம் டைம் கிடைக்குது, நாங்கள் இங்கே எல்லாம் ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு ஸ்மால் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இங்கே வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் எங்களோட ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. குட்டி பாப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பாப்பா வந்து ஹாய் சொல்லிகிட்ருக்கா. பின்னாடி இருக்க புல்வெளியை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அங்கே கூட ஒரு கப்புள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. பாப்பா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தனுஷ்கா வந்து பாப்பா கையில் வச்சிட்ருக்கா. ஆதி வந்து பாப்பாட்ட வந்து கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்ருக்காங்க. பாப்பாவோட கேப் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. மாதிரி சின்ன சின்ன கெட் டுகெதர் தாங்க நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுங்க. அந்த மெக்கானிக்கலாக போயிட்டுருக்க வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி டைம் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும். ஆதி பாருங்கள், வீட்லேயே அடைச்சி வச்சு தான் வெளில விடங்காட்டியே அவன் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கான். இந்த பெருசாக வளர்ந்து நிற்கிற மரங்கள், அழகான காற்று, அந்த ஆற்றோட சத்தம், அப்புறம் வந்து அந்த குட்டி பாப்பாவோட சிரிப்பு, எல்லாமே வந்து ஒரு அழகுக்கு இலக்கணமாக இருக்குது இல்லைங்களா? வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டேங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ்.